ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கொடைக்கானல் ட்ரிப் வரைக்கும் இவ்வளோ நேரம் வரைக்கும் எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இவங்க ஊருக்கு கிளம்புற வரைக்கும் கிளம்புற நேரத்தில் தங்கராஜ் திரும்பவும் சுரேஷை குழப்பி விடுறாங்க. சுரேஷ் இப்போ தான் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா மதி பேச்சை கேட்டு குடும்பத்துக்காக அவரோட அண்ணனுக்காகவும் செலவுகளை பகிர்ந்துக்கவும் நின்னாங்க. மதி வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஒரு மாற்றம் உண்டாகுது. பரவாயில்லையே, சுரேஷ் கூட மதி சொன்ன உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் இவருடைய கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கல. வீட்டில் கூடவே இருந்த சுரேஷ் கூட புரிஞ்சுக்கல. மதி சொன்னதுக்கப்புறமா மதி புரிஞ்சுக்கிட்டா, சுரேஷும் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு மலருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த உடனே தங்கராஜுக்கு பொறுக்கல. உடனே அண்ணனை மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. பொண்டாட்டி பேச்சு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லைங்களே, எல்லாத்துக்கும் அவங்க பேச்சே ஒன்றும் கேட்டுட்டு ஆடலே. சுரேஷும் மதியும் கலந்து பேசி 2 பேரும் முடிவே இருக்கிறது தானே வாழ்க்கை. ஏன் இப்போ பே பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? அவரே கஷ்டத்துலேருந்து வீட்டில் எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிறாரு. இங்கே கூட்டிகிட்டு வந்தார், ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு வந்து தனியாக எக்ஸ்ட்ரா ரூம் பே பண்ணுறாரு. மாப்பிள்ளையையும் தங்கச்சியையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவருக்காக பே பண்ணல அப்படின்னா அது ஒரு மாதிரி ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் மாதிரி இருக்காதுங்களா? அவருக்கு இருக்கிற ஈகோனால தான் பில் நானே பே பண்ணிக்கிறேன்னு கௌரவமாக சொல்லிட்டு இருந்தார். அவரும் அப்போ ப்ராப்ளத்தில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். இந்த சமயத்தில் சுரேஷ் பே பண்ணது சரிதானே? பாக்கியராஜ் பே பண்ணால் தான் அவங்களுக்கு ஓகே இல்லை. இப்போது சுரேஷ் தானே பே பண்ணுறாரு, இப்போ ஓகே பண்ணணும்ல. அதுக்கும் தேவையில்லாமல் சுரேஷே பிடிச்சி திட்டினா இந்த மாதிரியெல்லாம் இருக்காதடா, நீ போயிட்டு வீட்டுக்கு போன உடனே மதியம் உன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு நம்ம தங்கராஜ் வந்துட்டு. அது கண்டிப்பாக மாற போகிறது கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு போன உடனே அவர் ஒன்றும் நிரந்தரமாக சுரேஷ் கூடவே பாக்கியராஜ் வீட்லேயே இருக்க போகிறது கிடையாது. ரேவதியும் தங்கராஜும் தனியாக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு போகிறாங்க. இனி எப்போவாச்சும் தான் அவங்க 2 பேரும் வெளியில் மீட் பண்ணால் மட்டும்தான் சுரேஷும் தங்கராஜும் பேசிக்க முடியும். மீதி நேரம் போக எல்லா நேரமும் இவங்க வீட்டில் அது மதி கூட தான் இருந்தாகணும். அப்போது மதி சொல்கிற விஷயங்களையும் வீட்டில் அவங்க அப்பா அம்மா சொல்கிற மாதிரியும் சுரேஷ் கேட்டு தான் ஆகணும். அப்படியே அவங்களுடைய அப்பா அம்மா இது எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்தா கூட மதி சொல்கிறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நியாயத்து பக்கம் யோசிக்க ஆரம்பிக்குவார். நேற்று வரைக்குமே நீ சொல்கிறத ஏன் கேட்கணும், நான் ஏன் இஷ்டப்பட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஆடிட்டு இருந்த சுரேஷ் இன்றைக்கி மதி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை யோசிச்சு பார்க்குறாரு. இவ்வளோ நாள் இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. உன் அண்ணன் கஷ்டப்படுறாரு இல்லைங்களா, உன் அண்ணன் அசிங்கப்பட்டு நீனா உங்களுக்கு அது சந்தோஷமா அப்படின்னு மதி கேட்ட கேள்வி சுரேஷ்க்கு நல்லா மண்டையில் உரைக்கிற மாதிரி இருக்குது. அதை அவர் யோசிச்சு பார்க்குறாரு. மதி சொல்கிறது கரெக்ட் தானே, இவ்வளோ நாளுமே நம்ம மாமா கூட தான் மாமா பேச்சு கேட்டுட்டு தான் இருந்தோம். நடந்த பிரச்சனைக்காக எத்தனை நாள் அண்ணங்கிட்ட மாமா சண்டை போட்டுகிட்டே இருப்பார். வந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு நினச்சி தான் இப்படி செஞ்சாலும் அவருடைய மாமா மேலே ஒரு பயம் இருந்துச்சு. சுரேஷும் 2 பக்கமும் மாட்டிட்டு முழிக்க தான் செய்கிறாரு. போக போக கண்டிப்பாக மதி பேச்சால் சுரேஷ் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. தங்கராஜ் சரியில்லை, அவர் பேசுகிறது பண்ணுறது பிடிக்கல, அவர் செய்கிற விஷயங்கள் அவர் கூட பழகவே வேண்டான்னு சொல்லலை, அவர் பண்ணுறது தப்பு, அதை எதிர்த்து கேட்டு அவர் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக மாமாவாக இருக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு தான் மதி சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் கிளம்பி கொடைக்கானல் விட்டு எப்படியோ ஊருக்கு போயிட்டுருக்காங்க. நல்ல வழியாக அவருக்கு குடித்தா ஞாபகம் இருக்கிறது கிடையாது. நடக்கிற எதுவுமே அப்படி நடந்ததுனால தான் நடந்த சண்டை இன்னுமும் அவருக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே இதை தங்கராஜ் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு இருந்தாருன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி திரும்பவும் பிரச்சனை பண்ணிப்பாங்க. ஏன் இது சுரேஷ்க்கு கூட போய் பிரச்சனையாக தான் முடிஞ்சிருக்கும். அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி நேற்று பேசியிருக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் கோவப்படுவார். நல்ல வேலை அவருக்கு மறந்துடுறது நல்லது அப்படின்னு ஏன் நம்ம ரேவதி கூட நினச்சிட்ருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக சண்டை வந்திருக்கும். நம்ம மதி கூட அவள் பேச்சை கேட்டுட்டு சுரேஷும் அப்படி ஆடுறானே நினச்சிக்கிட்டு அதுக்கும் தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பார். தங்கராஜ் மாதிரி பாக்கியராஜ் எதையும் பெருசாக மனசில் நினைக்கிறது கிடையாது. அதை வச்சு சண்டையும் காரணமும் போடுறதும் கிடையாது. அவர் அப்படியே அதை கேஷுவலாக விட்டுருவார். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஆனால் தங்கராஜுக்கு ஞாபகம் இருந்திருந்தால் பயங்கரமான பிரச்சனை வந்திருக்கும். அவருக்கு மறந்தது தான் எல்லாருமே நல்லதுன்னு நினச்சிட்டு இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை முடிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் எல்லாரும் நிறைய வெயில் அடிக்குது, தலைவலியாக இருக்குது, ஜூஸ் டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்துகிறாங்க. அங்கேயும் போயிட்டு எல்லோரும் குடிச்சிட்டு தங்கராஜ் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு முன்னாடி அங்கேயும் போய் நிற்கிறாரு. ஆமாம், பெரிய பில்லை விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு ஃபோன் பேசிட்டு இப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறது மட்டும் தான் பேர், கொடுக்குறது இல்லை, ஒன்றும் இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி மலர் பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு பெருசாக ஒரு விஷயம் கிடையாது, நம்மளே பே பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஆனால் அவர் கெத்தாக சொல்லிட்டு திரிகிறாருல, அதுதான் கோவம் வர்றது எல்லாருக்குமே.
பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று பே பண்ணணும். அதை விட்டுட்டு கரெக்டாக பே பண்ணுன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறது, ஃபோன் வர்றது போயிடுறது, திரும்பவும் வர்றது, ஃபோன் வர்றது போயிடுறது, பில் பே பண்ணிட்டு பின்னாடி வர்றது. இந்த மாதிரி பண்ணால் யாருக்கு தான் கோவம் வராது? ஏன் இது ரேவதிக்கே நல்லா தெரியுது கடைசி வரைக்கும் இவர் பே பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு. ஸோ அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பவும் எல்லாரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் கார் ஓட்டுட்டுமா சுரேஷே அப்படின்றாங்க. நம்ம பாக்கியராஜ் வந்துட்டு, சுரேஷ் உன்னால் முடியலைன்னா சொல்லு நான் ஓட்டுறேன் அப்படின்றாங்க. ஐயோ நீங்களா அப்படின்னு ரேவதி சொல்லுவோம். ஏன்டி ஏன் இப்படி பதற? நான் கார் ஓட்டினதே இல்லையா என்ன இதுக்கு முன்னாடி? நான் கார் ஓட்டினேன் என்ன அப்படின்றாங்க. இல்லைங்க அப்படின்றாங்க. என்ன இல்லைங்க அப்படின்னு. ஏங்க நீங்கள் காலையிலே தலை வலிக்குதுன்னு சொன்னீங்க, இதில் நீங்கள் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, ஹார்ன் அடிப்பீங்க, வண்டியெல்லாம் வரும், ரொம்ப உங்களுக்கு தலை வலி அதிகமாகிடும். நீங்கள் பேசாமல் கண்ணை மூடி நல்லா ரெஸ்ட் எடுத்துன்னு தூங்கினே வாங்க, சரிங்களா? தலைவலி எல்லாம் போயிடும். தூங்குனா தலைவலி போயிடும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால் தூங்குங்க. அண்ணன் வண்டி ஓட்டுட்டோம் இல்லை சுரேஷை ஓட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிற அப்படின்றாரு சுரேஷ். மாமாவுக்கு நிறைய தலைவலி, நீயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கோயே என்ன அப்படின்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை ஓட்டவும், ஏன் ரேவதி நான் ஓட்டியிருப்பேன்ல வண்டி அப்படின்னு. அண்ணா வேண்டாண்ணா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, நம்ம நல்லபடியாக வீடு போய் சேரணுன்ற ஆசை இருக்கா இல்லையாண்ணா அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக 2 பேரும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா கரெக்டாக அவங்க ஊருக்கு போன உடனே வந்து இவங்க ரேவதியும் தங்கராஜையும் இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்டதுக்கு அப்புறமா அவங்களோட லக்கேஜ் எடுத்து அவங்க வந்த காரில் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து போகிறதுக்காக ஸோ வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாய் மச்சான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி மாமா அப்படின்னு. சரி நீ சரி மதி நான் வரேன் ஆனால் வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பும். சுரேஷ் போகிற வழியிலே பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு மலர் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு திரும்பவும் போகிறாங்க. பாப்பாவும் ரெடியாக நிற்கிறாங்க. அம்மா அப்படின்னு ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க. என்னை விட்டுட்டு ஜாலியாக ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இல்லைம்மா அப்படின்னு. பாப்பா தானே இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஏன் இங்கே 3 நாள் இருந்தீங்கல்ல, உங்களுக்கு பாட்டி கூட சந்தோஷமாக இல்லையா? மாமா உங்களை பார்த்துக்கலையா அப்படின்றாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, ஆனால் உங்கள் கூடயும் வந்திருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரிம்மா நான் இன்னொரு நாள் உங்கள் கூட இந்த மாதிரி வரேன், கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு. இன்னொரு நாளா? சரி அப்பாவை ஒரு நாள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாட்டி வீட்டில் விட்ட மாதிரி என்னை அடிக்கடி லீவ் விடுறப்போ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுறீங்களா? ஜாலியாக இருக்குது, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து விட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை கேட்குற கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதிலே இல்லை. மதியம் இருந்துக்கிட்டு இப்போ இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு அதெல்லாம் நீ கண்டிப்பாக திரும்பவும் பாட்டி வீட்டுக்கு வருவேன், இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. மதி ஏன்பா குழந்தைகிட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் கேட்குறாரு. என்ன குழந்தை ஆசைப்படுறது நியாயம் தானே, குழந்தை இன்னும் தப்பாக கேட்டுறலையே, பாட்டி வீட்டில் மாமா கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுறா, இதில் என்ன தப்பு இருக்குது? அந்த பாட்டி வீட்டிலேருந்து இந்த பாட்டி வீட்டில் 2 நாள் வந்து இருக்க போகிறா, அப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு வர போகிறீங்க, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? இது எங்கேயுமே நடக்காத விஷயமா என்ன? இதுக்கு ஏன் குழந்தைகிட்ட இவ்வளோ தயங்குறீங்க அப்படின்றாங்க. இல்லை அம்மா விட மாட்டாங்கப்பா அப்படின்றாங்க. அவங்க ஏன் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, என்ன காரணம்? இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. குழந்தை ஆசைப்பட்டு அவங்க அம்மா கூடயும் அதாவது பாட்டி கூடயும் மாமா கூடயும் இருக்கிறது ஒரு இயல்பான விஷயம். இதுக்கெல்லாம் போயிட்டு யாராச்சும் பேசுவாங்களா? என்ன பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், குழந்தை இது வரைக்கும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் விட்டதே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, அவள் இங்கே இருந்தால் ஜாலியாக இருப்பாள்ல. ஏன் நாளைக்கே வந்து எனக்கு ஒரு குழந்த பிறந்தா கூட அது என் அம்மா வீட்டில் போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதையும் நீங்கள் அனுப்ப மாட்டேன்னு இப்படி தான் சொல்வீங்களா அப்படின்னு மதி கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு பாக்கியராஜுக்கும் ஏன் சுரேஷ்க்கு தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஓ நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து நம்ம வந்தால் வாழ்ந்து குழந்தைலாம் பிறக்குன்ற நம்பிக்கை இவளுக்கு இருக்கா, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு அவர் வந்துட்டு. என்ன ஆச்சரியமாக அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அப்போ மேலே இருந்துக்கிட்டு யார் மதி சொன்னால் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உரிமை இருக்குது, கண்டிப்பாக உன் குழந்தை அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. என் அப்பா அம்மா எப்பயுமே எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் அங்கே போய் இருக்க முடியாது, எனக்கு கொடுக்குற குழந்தை அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்கல்ல, அது நியாயமான ஒரு விஷயம் தானே. அதே மாதிரி தானே நீங்களும் உங்கள் வீட்லேயும் நினச்சிருப்பாங்க. இதில் எந்த தப்புமே கிடையாது, குழந்தை இங்கே இனி எப்போ வேணாலும் வரலாம், பாப்பு நீ கவலையப்படாத கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அவங்களுடைய வீட்டில் போயிட்டு வராமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கடைசியாக மலர் வந்துட்டு போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டு வராங்க. மலர்
மதி பரவாயில்லையே நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்றாங்க. ஆமாம்மா மதி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்கிட்ட தான் அவளை பற்றி நிறைய ஃபோனில் சொல்லியிருக்கேன்ல. எனக்கு அவள் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, சப்போர்ட்டாக இருக்கா. அவரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. இனி எனக்கு எந்த கவலையும் இல்லைம்மா. இது வரைக்கும் எனக்கு அவர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அத்தை மாமா கிட்ட எதிர்த்து பேசி எனக்கு இன்னுமே சப்போர்ட்டாக இருக்கா மதி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நீ கவலையே படாத அப்படின்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீ மனசார நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறத நான் பார்க்குறேன்டி. என்னதான் வாய் வார்த்தையில் நீ நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறன்றத நான் மனசளவில் உணர்ந்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ நீ சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்ன பார்த்தியா, பெத்த வயிறு ரொம்ப குளிர்ந்து போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்களும் அங்கேருந்து பேசிட்டு கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கிறப்போ, பாப்பா வீட்டுக்கு போன உடனே தாத்தா பாட்டி எல்லாருமே நீ அங்கே போய் கொடைக்கானலில் என்ன பண்ண, அங்கே ஜாலியாக இருந்துச்சா அப்படின்னாலாம் கேட்பாங்க. அம்மாக்காகவும் டேடிக்காகவும் நீ அங்கே போயிட்டு நான் ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். நான் பாட்டி வீட்டுக்கு போனேன்ற விஷயத்த நீ சொல்லக்கூடாது. நீ பாட்டி வீட்டுக்கு போயிருக்க கொடைக்கானலுக்கு போகாமா அப்படின்னு பாட்டிக்கும் தாத்தாவும் தெரிஞ்சா மம்மியையும் டேடியும் மட்டும் இல்லாமல் உன்னையும் சேர்த்து திட்டுவாங்க. சரியா? பாட்டி ஆசைப்பட்டதுனால தான் உன்னை நான் மாமா வீட்டில் விட்டுட்டு போனேன். நீ நான் கொடைக்கானலுக்கு போகலை பாட்டி வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அப்படின்னு நம்ம அவங்க மலர் சொல்லவும் பாப்பா வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. என்ன பாப்பா அம்மா சொல்கிறது உனக்கு புரியலையா? நீ அம்மா கூட போய் ஜாலியாக இருந்தேன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லு. என்ன பண்ணேன்னு கேட்டால் ஜாலியாக விளையாடினேன் அப்படின்னலாம் சொல்லு. என்ன அப்படின்றாங்க. அதை மட்டும் சொன்னால் போதும், மீதெல்லாம் டேடி பாட்டிக்கிட்ட பேசிக்கிறேன் என்ன அப்படின்றாங்க. சுரேஷும் கேட்குறாங்க. அப்பா அம்மாவை சொல்கிற மாதிரி நீ கரெக்டாக சொல்லணும் என்ன அப்படின்றாங்க. சரி சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. குட் கேர்ள் அப்படின்னு சுரேஷ் சொல்லவும் பரவாயில்லையே அவர் சொன்ன உடனே பாப்பா கேட்டுக்கினா அப்படின்றாங்க. மம்மி டேடி சொன்னால் கூட கேட்க மாட்டேன், நான் டேடி சித்தப்பா சொன்னால் கேட்பியா அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு சித்தப்பாவும் சித்தியும் ரொம்ப பிடிக்கும், நான் கேட்பேன் அப்படின்னு பாப்பா சொல்கிறாங்க. சரி அப்போது நான் சொல்கிற மாதிரி சொல்லணும். நான் அம்மா கூடயும் டேடி கூடயும் சித்தி சித்தப்பா கூட கொடைக்கானலுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன் பாட்டி. நீங்கள் தான் வரல, உங்களை நான் மிஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் இங்கே எப்படி இருந்தீங்க பாட்டி? நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன்னு சொல்லணும். சரியா அப்படின்றாங்க. சரி சித்தி அப்படின்னு பாப்பாவும் சொல்கிறாங்க. சமத்து பாப்பா எப்படியே கேட்டுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. ஏங்க இவ எதுவும் சொதப்பி வச்சிட மாட்டாளே அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டே வராங்க. மலர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் பாப்பா எதுவும் சொல்ல மாட்டா, நம்ம சமாளிச்சிக்கலாம். அதே மீறி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா பேசிக்கலாம் விடுங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு மதி கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்? வீட்டில் விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் பாப்பாவை கூட்டிகிட்டு போகாமே தனியாக விட்டுட்டு போயிருக்கேன்னு கோவப்பட மாட்டாங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் கோவப்பட மாட்டாங்க. இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லி புரிய வைக்க வேண்டியதுதான், இதில் வேறு எதுவும் கிடையாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அது சரி நீ சமாளிக்காமல் இருப்பியா என்ன அப்படின்னு தான் சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சுரேஷ் நீயும் மதியம் அங்கே போனதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. சுரேஷும் அமைதியாகவே இருக்காரு. என்ன மலர் மதி அமைதியாகவே இருக்க அப்படின்னு மலரும் கேட்கவும் அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ்க்கு இதை கேட்டதுக்கப்புறமா என்ன அசல்ட்டாக ஓகே சொல்லிட்டா அப்படின்னு அப்போ தான் அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருந்த வரைக்குமாச்சு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க 2 பேரும். வெளியில் போன இடத்துல ஒரு நாள் கூட சண்டை போடாமல் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து 2 வாரத்தை ஆறுதலாக பேசி நல்ல விதமாக தான் இருந்தாங்க. ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் இனிமேலும் அவங்க 2 பேரும் இருக்கணும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே நினைப்போம் அதே மாதிரி தான் இருக்கணும். சரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பாட்டி தாத்தான்னு பாப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பாப்பு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. வாப்பா வாப்பா சுரேஷ் வந்துட்டீங்களா அப்படின்றாங்க. மலரே வந்துட்டியா அப்படின்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மலர் இன்னும் அந்த அம்மாவை நீங்கள் இன்றைக்கி வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வர சொல்லலை, ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஈவினிங் வந்த உடனே சரி அத்தை நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு. எங்க உங்களுக்கு சுரேஷ் உங்கள் யார் யாருக்கு டீ வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஆமாம் நீ எனக்கு கூட ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே சேர்த்து காஃபி போட்டாரன்னு சொல்லிட்டு வந்த உடனே அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மலர் கிட்ட வந்து மதி போய் நிற்கிறாங்க. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டிங்களா, 2 நாள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நிரந்தரமாக இருக்கும், ஆசைப்பட்ட வரைக்கும் அனுபவிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி உங்களுக்கு டயர்டாக இல்லையா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நீ என்ன பண்ண போகிற, எதுவும் வேண்டான்றாங்க. நீங்கள் காஃபி போட்டு கொடுங்க நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு மதி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க 2
காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா, "என்னம்மா நீ காஃபி எடுத்துகிட்டு வர?" அப்படின்னவும், "பயப்படாதீங்க, நான் காஃபி போடல. நான் எடுத்துகிட்டு வந்து மட்டும் தான் குடுக்குறேன். அவங்க தான் காஃபி போட்டாங்க." அப்படின்ன உடனே எல்லாரும் எடுத்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே பாப்பா, "என்ன பண்ற? எப்படி விளையாடிட்டு இருந்தா?" இதெல்லாம் மடக்கி மடக்கி குழந்தை கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? இந்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாப்பா சமாளிச்சிருவாங்களா? இல்லை பாப்பா ஏதாச்சும் சொல்லி பாக்கியராஜும் மலரும் மாட்டிக்க போகிறாங்களா? அடுத்து வந்து மதி என்ன பண்ணி இது சரி பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.